ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கான சிலபஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலபஸ், அதாவது அந்த வீடியோவில் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். எக்ஸாம் பார்ட் ஏ பார்ட் பி இன்னும் 2 கேட்டகரியில் நடக்கும்னு சொல்லிட்டு, இப்போ பார்ட் ஏல சிலபஸ் பகுதி ஆ இலக்கணம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு தரம். அதாவது இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கான அந்த தரத்தில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொள்கை வினா வகைக்கான தலைப்புகள், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸ். ஓகேங்களா, ஒரு கொஷினுக்கு 4 ஆன்சர் வரும். அந்த 4 ஆன்சரில் எது கரெக்டான செலக்ட் பண்ணுறது தான் கொள்கை வினா வகைகள். ஸோ அதுக்கான சிலபஸ், அதாவது இலக்கணம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணம், அதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம், அதுக்கு அடுத்து இலக்கியம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். புகழ்பெற்ற நூல் ஆசிரியர், அதாவது திருக்குறள் அதை எழுதியவர் யார்? திருவள்ளுவர். அது மாதிரி தமிழ் புக்கில் இருக்கிற அனைத்து வகையான புகழ்பெற்ற நூல் மற்றும் ஆசிரியர் தான் பொருத்துக அப்படின்னு ஃபஸ்ட்டு அது பகுதி. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்பும் அறிதல். இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். இது பார்ட் 2. பிரித்தெழுதுக, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக வரும். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாம் நிறைய எதிர்ச்சொல் இருக்குது தமிழ் புக்கில். ஓகேங்களா, இரவு, பகல், அது மாதிரி நிறையா எதிர்ச்சொல் இருக்குது. அந்த எதிர்ச்சொல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி படித்தா ஈஸியாக வரும். அது பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அதாவது சென்டென்ஸில் அந்த ஒரு வேர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா பொருந்தாது அது. அப்புறம் பிழை திருத்தம். சந்தி பிழையை நீக்குதல், அதாவது சந்தி பிழைனா இப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிழை திருத்தம் சந்தி இப்பு, அதாவது இந்த இப்பு தெரியுங்களா, அது பார்த்தீங்கன்னா இப்பு இந்த இடத்துல கரெக்டாக வரணும். அதனால் சந்தி பிழையை நீக்குதல். சப்போஸ் உங்களோட கொஷினில் எக்ஸாம்பிள் சந்தி பிழையை நீக்குதல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இப்பு வராமல் இருந்தால் நீங்கள் இப்போ ஆட் பண்ணி அது மாதிரி எழுதணும். ஓகேங்களா, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். மரபு பிழைகள், வலு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். அதாவது பிழைத்திருத்தம் அந்த சப் கேட்டகரியில் மேலும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து சந்தி பிழையை நீக்குதல், ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வலு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். ஸோ அதாவது பிழைத்திருத்தம் அந்த சப் கேட்டகரி வருது. அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், அதாவது இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேரான தமிழ் சொல்லை நீங்கள் கண்டறிந்து எழுதணும். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒலி, ஒளி, ஒளி அப்படின்னு சொல்லிட்டு 3 லீ வருது. தமிழ் பார்த்தீங்கன்னா 3 லீ இருக்குது. அந்த 3 லீக்குமே பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபடும். ஒலி மீன்ஸ் சவுண்ட், இந்த ஸ்மால் லீ. அதே பெரிய லீ வந்துச்சுன்னா ஒளி, அது பார்த்தீங்கன்னா லைட். ஒளி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான லீ பொருள் பார்த்தீங்கன்னா வேறுபடும். அது மாதிரி எழுதுறது. ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், அதாவது ஒரே எழுத்துமா ஒரு மீனிங் வரும், அதை கண்டறிதல். வேர் சொல்லை தேர்வு செய்தல். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயரை உருவாக்குதல். அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை எழுத்து, சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை காங்காச்சா அந்த இதில் பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை அவங்க மாற்றி கொடுத்துருப்பாங்க, நம்ம சீரான இதில் எழுதணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், அதாவது ஒரு வாக்கியத்தில்
சொற்களை வந்து மாற்றி மாற்றி இது பண்ணியிருப்பாங்க. அந்த இதை நீங்கள் கரெக்டாக ஒரு சொற்றொடரை ஆக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். அதாவது அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருவாங்க, அந்த ஆன்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் வந்து எழுதணும். எவ்வகை வாக்கியம் என கண் எழுதுதல். ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, அது வந்து எந்த வகையான வாக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண் எழுதுதல். ஓகேங்களா? உவையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்குதல். எதுகை, மோனை, இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்குதல். பழமொழிகள். ஸோ டோட்டலாக 21 டாபிக் இருக்குது. இந்த 21 டாபிக் தான் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி பார்ட் ஏல தமிழ் கட்டாய மொழி அந்த இதில் பார்ட் இலக்கண பகுதியில் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் இலக்கியம் பற்றி பாடத்திட்டத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.